வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் 30ஆம் தேதி மார்ச் 30 2025 முடிய ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மார்ச் 29ஆம் தேதி அதுதான் கடைசி போட்டி, அதாவது போட்டி எண் 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் விளையாண்டாங்க. இதில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி முடிவுக்கு அப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி நைட்டு, அதாவது 30ஆம் தேதி ஏர்லி மார்னிங்கில் வந்து ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசி இடத்துல இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. இதற்கிடையில் நடுவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேற்றைய போட்டியின் முடிவில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க. முதல்ல பேட் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் வந்து 196 ரன்கள் எடுத்தாங்க. 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஸோ சுப்மன் கில் மற்றும் ஓப்பனர் 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதனோட விளைவாக வந்து 196 ரன்கள் எடுக்க முடிஞ்சது. சாய் சுதர்ஷன் 63, சுப்மன் கில் 38, ஜாஷ் பட்லர் அவர் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ 39 ரன் 24 பந்துகளில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்டு வந்து ஒரு இம்பேக்டட் பிளேயராக வந்தார். 18 ரன்கள் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராஸ் அள்ளி வழங்கியிருக்காங்க, 14 வைடு. ஸோ 15 எக்ஸ்ட்ராஸு. கண்டிப்பாக இது வந்து ஒரு போனஸ் தான். ஏன்னா அவங்க லூஸ் பண்ணின டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 36, அதில் 15 எக்ஸ்ட்ராஸு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்காக. ட்ரெண்ட் போல்ட் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சஹார் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. முஜீப் 1 விக்கெட். அதுக்கடுத்தது ராஜு வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் டைட்டன்ஸ் 8 விக்கெட்டுகளிலிருந்து 196 ரன்கள் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து விளையாடின மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இருந்திருந்தாங்க 20 ஓவர்கள் முடியல. இதனோட எஃபெக்டாக என்ன பார்த்தோம்னா 36 ரன்கள் வித்தியாசத்தில் அவங்க தோல்வியை தழுவியிருக்காங்க. ஸோ 36 ரன் டிஃப்ரென்ஸு 15. ஸோ சிராஜ் வந்து என்னையா டீமில் சேர்க்க மாட்டேன்றீங்க, நான் இப்போ பவுலிங் பண்ணுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ 4 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டுகளை எடுத்து 34 ரன்களை கொடுத்துருக்காரு. ரபடா 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு. 42 ரன்களை விட்டு கொடுத்து. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரஷத் கிருஷ்ணா அவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். 4 ஓவர்களை பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்காரு. 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா 8 ரன் தான் எடுத்திருக்காரு. ரிக்கல்டன் வந்து 6 ரன்னு. திலக் வர்மா ஒரு 39 ரன் எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன், அவர் வந்து கேப்டன் இல்லை, இந்தியா டீமோட கேப்டன். பட் இந்த போட்டியில் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா. சூரியகுமார் யாதவ் ஒரு 48 ரன் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா 11 தான். தீர் 18. சாண்ட்னர் அவரோட பங்குக்கு ஒரு 18 ரன் 9 பந்துகளில் எடுத்திருக்காரு. ஸோ இறுதியில் வந்து பார்த்தோம்னா 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ புள்ளிப்பட்டியலை பார்க்குறோம். ராஜஸ்தான் ராயல் முதல் இடத்தில் இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2வது இடம். குஜராத் டைட்டன்ஸ் 3வது இடம். பஞ்சாப் கிங்ஸ் 4வது இடம். டெல்லி கேபிட்டல்ஸ் 5வது இடத்தில் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் 2 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 6வது இடத்தில் இருக்காங்க. கல்கத்தா நைட் ரைடர்ஸ் முதல் போட்டியில் தோல்வி தழுவினாங்க, 2வது போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெற்றியின் மூலம் 7வது இடத்துல இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 போட்டிகள் விளையாடினாங்க, ஆர்சிபி கிட்ட உதவாங்கன்றதால 8வது இடத்துல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 2 போட்டிகள் விளையாடி 2லுமே தோல்வி, அதால் 9வது இடம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. 2 போட்டிகள் விளையாடி 2லுமே தோல்வி. ஸோ அது வந்து 10வது இடம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிப்பட்டியலை வச்சு பார்க்கும்போது கடந்த காலங்களில் சாம்பியன் ஆன டீம்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெர் ஆர் நியூ டீம்ஸ் விச் ஆர் எமர்ஜிங் அஸ் த பெஸ்ட் டீம்ஸ். ஸோ இந்த தொடர் முடிவில், இந்த சீரியஸ் முடிவில் எப்படி இருக்காங்க, நிச்சயமாக எதனா மாற்றம் நடந்திருக்கா? சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை, கல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்களோட டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
இப்போ வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய 2 போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமைன்றதால 2 போட்டிகள் நடக்குது. அதனோட ப்ரிவியூவை ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு 30ஆம் தேதி இந்த போட்டியில் வந்து இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எண் 10 மற்றும் 11 நடக்குது. ஸோ இந்த போட்டிகளில் வந்து முதல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸும் விளையாடுறாங்க. ஸோ விசாகப்பட்டினத்தில் இந்த போட்டி நடக்குது. அதற்கு அடுத்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுறாங்க. இது வந்து குவஹாத்தியில் நடக்குது. ஸோ இந்த 2 போட்டிகள் இன்னைக்கு இருக்குது. நிச்சயமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான திங் என்னன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து 2 போட்டி விளையாடி 2த்துலையுமே தோல்வி பெற்றிருக்காங்க. அதால் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அவங்க வந்து 3வது போட்டி விளையாடுறாங்க. இன்னைக்கு 2 போட்டி விளையாடி ஒரு நல்ல வின்னோட தொடங்கினாங்க. அதற்கு அடுத்த போட்டியில் அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதால் நிச்சயமாக இந்த போட்டி வந்து அனைத்து அணிகளுக்குமே இந்த 4 அணிகளுமே வந்து ஒரு முனைப்போடு விளையாடுவாங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட சைடில் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். ஏன்னா அவங்களோட லெகசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நிச்சயமாக தோனி கேப்டன் இல்லை, அது ஒன்று. ப்ளஸ் அது இல்லாமல் எமர்ஜிங் பிளேயர்ஸ்லாம் அதர் சைடில் மற்ற டீம்களில் இருக்கிற எமர்ஜிங் பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான அதே அதே அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இனிமேல் வரும் காலங்களில் வந்து தொடரையோ இல்லை போட்டிகளையோ ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து ஒரு அவருக்குன்னு உள்ள ஸ்ட்ராட்டஜியை வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸை ரீடிஃபைன் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே போல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீமு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை இறுதிப் போட்டிக்கு நுழைந்தாங்க. இருந்தாலும் கேகேஆர் கிட்ட அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்களும் ஒரு பெரிய கண்டெண்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து அவங்களுடைய பணி என்னமோ அதை வந்து அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு போட்டி விளையாடி இருக்காங்க. அந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்று எல்எஸ்ஜிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இன்றைக்கி விளையாட போகிறது 2வது போட்டி. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த வெற்றிக்கான பாணிகளை திரும்பியும் தொடர்ந்து கையாண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெறத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் அவங்களோட தோல்வியை வந்து அவங்களுடைய சைடில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களோட 2வது போட்டி தான். பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர் சிஎஸ்கே. ஏன்னா அவங்க வந்து இன்ஃபேக்ட் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து 3வது போட்டியில் விளையாடுறாங்க. ஸோ போட்டிகள் இன்றைய நாள் முடிவில் 2 போட்டிகள் முடிவில் எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள் ரீடிஃபைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.